இன்றைய அடுத்த உபதலைப்பு ஆச்சாரிய ஸ்தோத்திரங்களில் கிபி குறிப்புகள். ஞான நூல்களான பாஷ்ய கிரந்தங்களில் இப்படியெல்லாம் இன்டர்னல் எவிடன்ஸ், அதாவது உட்சான்று காட்டுவது போலவே பக்தி நூல்களான ஸ்தோத்திரங்களிலும் ஒன்றிரண்டு காட்டுகிறார்கள். பொதுவாக ஞானமார்க்க ஆச்சாரியால் பக்தி ஸ்தோத்திரமே பண்ணி இருக்க மாட்டார், வேறு யாரோ பண்ணியதெல்லாம் அவர் பேரில் ஏற்றிச் சொல்கிறார்கள் என்றுதான் இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்வது வழக்கம். ஆனாலும் ஆச்சாரியாளின் காலம் குறித்த இந்த சாஸ்திரஜர்களின் மெஜாரிட்டி அபிப்பிராயத்தை தகர்க்க வேண்டும் என்னும் பொழுது மட்டும் தங்களுக்கு சாதகமாக வருகிற பக்தி ஸ்தோத்திரங்களையும் அவருடையதாக ஒப்புக்கொண்டு பேசுகிறார்கள். சௌந்தரிய லஹரியில் அம்பாளின் க்ஷீர மகிமையை சொல்லும் பொழுது பின்குறிப்பு 75வது ஸ்லோகம். வெள்ளை வெளையேர் என்ற சரஸ்வதியே உன்னுடைய க்ஷீர ரூபத்தில் பெருகுகிறாள் என்று நினைக்கிறேன். உன் ஹிருதயத்தில் இருந்து வரும் அனுக்கிரக அமிர்த பிரவாகமாகவும் சாரஸ்வதமான வாக் அமிர்த பிரவாகமாகவும் இருப்பது உன்னுடைய க்ஷீரம். அதனால்தான் பரம தயையோடு நீ அதை ஒரு திராவிட சிசுவுக்கு, திராவிட தேச குழந்தைக்கு கொடுக்க அது கவிகளுக்கெல்லாம் கவியாக ஆனது என்று சொல்கிறார் ஆச்சாரியாள். ஞான சம்பந்தருக்குத்தானே அம்பாள் பாலூட்டி அவர் மகா பக்த கவியானது. அவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்தவர் என்பதற்கு அழுத்தமான சான்றுகள் இருக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆண்ட பல்லவ ராஜாவான மகேந்திரவர்மா அப்பர் சுவாமிகளால் சமண மதத்திலிருந்து வைதீக மதத்துக்கு மாற்றப்பட்டவன். அப்பரும் சம்பந்தரும் பல ஸ்தலங்களுக்கு சேர்ந்து போய் பதிகம் பாடியிருப்பதால் சம்பந்தரும் அதே காலம்தான். அவரே பாண்டிய ராஜா ஒருவனை சமணத்திலிருந்து வைதீகத்திற்கு மாற்றியிருக்கிறார். நின்றசீர் நெடுமாறன் என்ற அவன்தான் மாரவர்மன் அரிகேசி என்பதாக கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி நடத்தியவன். ஆகையால் சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் அந்த நூற்றாண்டு தான். அவரை பற்றி அல்யூஷன் சொல்லும் ஆச்சாரியால் அதற்கும் பிற்பட்ட காலத்தவராகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மகேந்திரவர்மாவுக்கு பிறகு பட்டத்துக்கு வந்தவன் நரசிம்மவர்மா. அவனிடம் சேனாதிபதியாயிருந்த மாமாத்திர பிராமணரான பரஞ்சோதி தான் அப்புறம் சிவனடியாராக ஆகி சிறுதொண்டர் என்ற நாயனார் ஆனது. அவரை சோதிப்பதற்காக ஈஸ்வரனை வடதேசத்து பைரவ உபாசகர் ரூபத்தில் வந்து பிள்ளைக்கறி படைக்கச் சொன்னார். உன்னுடைய பிள்ளையை கறி பண்ணி போடு என்று அவர் சொல்லவில்லை. ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக உள்ள ஒரு நர பசுவை பாகம் பண்ணி போட்டால் அதைத்தான் நாம் சாப்பிடுவது. 6 மாசத்துக்கு ஒரு தரம்தான் நமக்கு சாப்பாடு. அது இந்த பிள்ளைக்கறி தான் இன்றைக்கு நாம் சாப்பிடுகிற தினம் என்று சொன்னார். உக்ர வழியினால் ஆனாலும் சிவ உபாசகராக இருக்கப்பட்ட ஒருவர் எங்கேயோ வடதேசத்திலிருந்து 6 மாசம் சாப்பிடாமல் இருந்துவிட்டு இன்று நம்முடைய அகத்துக்கு வந்து இப்படி கேட்கிறார். நமக்கும் ஏகபுத்திரன் தானே இருக்கிறான், அதனால் நாம் வேறு யாரோ ஒரு பிள்ளையை பிடித்து வரப்போவானேன் என்று சிறு தொண்டர் நினைத்தார். நினைத்த அப்புறம் கொஞ்சம் கூட தயங்கவில்லை. அவருடைய பத்னி, பிள்ளையை பெற்ற தாய், அவளும் தயங்கவில்லை. பைரவர் சொல்லி இருந்தபடியே சீராளன் என்ற அவர்களுடைய ஏகபுத்திரனான 5 வயசு பிள்ளையை அந்த அம்மாள் பிடித்து கொள்ள சிறுதொண்டர் அறிந்து அப்புறம் பாகம் பண்ணி அதிதிக்கு படைத்தார்கள். ஆனால் அது தங்கள் பிள்ளை என்று சொல்லவில்லை. பைரவர் நாம் தனியாக சாப்பிடுவது வழக்கமில்லை, அதனால் கூட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உன்னுடைய புத்திரனை கூப்பிடு என்று கூறினார். சுவாமியை நினைத்து கொண்டார் சிறுதொண்டர். உன் உபாசகர் இலையில் உட்கார்ந்து விட்டார், கூட சாப்பிட பிள்ளையை கூப்பிடச் சொல்கிறார். அவர் சொன்னபடி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கூப்பிடுகிறேன். அவர் கோபித்து கொண்டு எழுந்திருந்து போகாமல் சாப்பிட்டு பசியார போக பண்ணுவது உன்னுடைய பொறுப்பு என்று பிரார்த்தித்து கொண்டு சீராளா வா என்று கூப்பிட்டார். உடனே நிஜமாகவே அந்த பிள்ளை ஓடி வந்தான். எல்லாம் சுவாமி ஆடிய நாடகம். புத்திர வாத்சல்யத்திற்கும் மேலே சிவனடியாரின் சேவையையே உயிராக மதித்த பெரும் தொண்டர் அந்த சிறு தொண்டர் என்று காட்டவே சுவாமி ஆடிய நாடகம் என்று தெரிந்தது. புஜங்க பிரயாதம் என்பதாக அடிக்கு 12 அக்ஷரங்கள் கொண்டதாக உள்ள விருத்தத்தில், அதாவது விருத்தத்தில் ஆச்சாரியால் செய்துள்ள அநேக ஸ்தோத்திரங்களில் சிவபுஜங்கம் ஒன்று. பின்குறிப்பு மற்றவை கணேச புஜங்கம், சுப்பிரமணிய புஜங்கம், தேவி புஜங்கம், பவானி புஜங்கம், சாரதா புஜங்கம், விஷ்ணு புஜங்கம், ராம புஜங்கம் என்பன. அந்த புஜங்கத்தில் ஒரு ஸ்லோகத்தில் உன்னை எப்படி பிரீத்தி கொள்ள செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, எனக்கோ பிரத்தியாருக்கு துரோகம் செய்வதற்கு முடியவில்லை, நீயானால் கட்டின பெண்டாட்டிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் பெற்றெடுத்த தகப்பனாருக்கும் துரோகம் செய்தவர்களுக்குத்தான் பிரசன்னமாகி அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாய் என்று
நிந்தாஸ்துதியாக வருகிறது. பின்குறிப்பு 13வது ஸ்லோகம். காந்தா துரோகி, சுத துரோகி, பித்ரு துரோகி என்று அதில் 3 நாயன்மார்களை குறிப்பிட்டிருக்கிறது. காந்தா துரோகி என்பவர் இயற்பகை நாயனார். ஈஸ்வரனே அடியார் வேஷத்தில் வந்து உன் பெண்டாட்டியை கொடு என்று சொன்னபொழுது அப்படியே தத்தம் பண்ணியவர். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் சொல்கிறார். அப்புறம் அந்த கதையும் சிறு தொண்டர் சீராளன் கதை மாதிரியே சுவாமி விளையாடின சோதனை நாடகமாகி சந்தோஷமாகவே முடிந்து விடுகிறது. இயற்பகை நாயனார் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த வைஷ்யர் என்பது தவிர அவருடைய காலம் முதலியவை நமக்கு தெரியவில்லை. அதற்கு அடுத்தாற் போல சொன்ன சுத துரோகியான பிள்ளைக்கறி பண்ணி போட்ட சிறுதொண்டர் கிபி 7ஆம் நூற்றாண்டு மத்தியில் நரசிம்மவர்மா வாதாபி மேல் படையெடுத்து சாளுக்கிய ராஜாவை தோற்கடித்த பொழுது இவர் சேனாதிபதியாகி இருந்திருக்கிறார். அப்புறம் இவர் பெரிய சிவபக்தர் என்று நரசிம்மவர்மாவுக்கு தெரிந்து இவரை போய் சண்டையில் ஏவிக்கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்பட்டு இவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மரியாதையுடன் ரிட்டையர் பண்ணி நிறைய சம்பாவனை கொடுத்து அவருடைய ஊரான திருச்செங்காட்டங்குடிக்கு அனுப்பி வைத்தான். அதற்கப்புறம்தான் அவருக்கு பிள்ளை பிறந்து கதையெல்லாம் நடந்தது. ஆகையால் சிறுதொண்டரின் காலமான 7ஆம் நூற்றாண்டின் பின்பாதிக்கு முன்னால் ஆச்சாரியாளின் அவதாரம் ஏற்பட்டிருப்பதற்கு இல்லை என்று சொல்கிறார்கள். பித்ருதோகி என்றது சண்டிகேஸ்வரரை அவர் பண்ணி வந்த சிவபூஜையில் பாலை குடம் குடமாக அபிஷேகம் செய்கிறாரே என்று அவருடைய பிதா ஆத்திரப்பட்டார். ஆத்திரத்தில் பால் குடத்தை காலால் உதைக்க வந்தார். உடனே அவருடைய காலையே சண்டிகேஸ்வரர் வெட்டினார். பரமசிவன் பிரத்யட்சமாகி இனிமேல் நானே உன்னுடைய பிதா என்று கூறினார். அதுவரை விசார சர்மா என்ற பெயரில் இருந்து வந்த அந்த பிராமண இளைஞர்களுக்கு சண்டிகேஸ்வரர் என்பதாக அப்பொழுதுதான் பெயர் கொடுத்து சிவனடியார்களுக்கெல்லாம் தலைவராக்கி தம் முடிமேல் இருந்த கொன்றை மாலையை எடுத்து சுவாமியே அவருக்கு சூட்டினார் என்பது கதை. பஞ்சமூர்த்திகளிலே பின்குறிப்பு பஞ்சமூர்த்திகள் என்பவை சிவபெருமான், அம்பிகை, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர். ஒருவராகவே சிவகுடும்பத்தில் இடம்பெற்று விட்டவர் சண்டிகேஸ்வரர். அவருடைய கதை எத்தனையோ யுகங்களுக்கு முற்பட்டது. அதனால் ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்பதற்கு இந்த ரெஃபரன்ஸ் ஆக்ஷேபம் ஆகாது. ஆக்ஷேபம் அவர் சிறுதொண்டரை குறிப்பிட்டிருப்பதுதான். 2 ராஜாக்களை வைத்து இன்னும் 2 ஆக்ஷேபமும் சொல்கிறார்கள். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.